அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள், அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள், வெள்ளியினை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள், சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள், கண்ணீரையும் செந்நீரையும் சிந்தி நம் தாய் நாட்டை மீட்டெடுத்த ஒரு உன்னதமான நாள். ஆம், நூற்றாண்டை கடந்த நம் லயோலா கல்லூரி கொண்டாடும் இந்தியாவின் 78வது சுதந்திர திருநாள். இத்தகைய திருநாளுக்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். விழாவின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிற பிறை நுதலும் தரித்தலகும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழழகே, தமிழடங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Good morning to one and all present here. Chief guest Dr. Perlin Paulraj, Assistant Professor, Department of English. Guest of honor Mr. Tiruthuva Raja, Lab Assistant Special Grade, Reverend Dr. S. Maria Pakyam, S.J., Campus Minister, Reverend Father V. Saharaj, S.J., Director of PULCS, Mr. Anand, Chief Guest of Bertram Tournament, and the Dean of Students Shift 1, Dr. Justin Rayappa, Shift 2, A.R. Tipston, and the Vice President Shift 1 and Shift 2, Havaldar Rathor Manoj, from the 13th TN Battalion NCC. I welcome all the dignitaries. Let us now continue with a prayer song to seek the divine guidance as we celebrate the freedom and prosperity of our nation. நிலையான உறவொன்று வேண்டும், என்னோட கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னோட கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலானவா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னோடு கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். பேர் சொல்லி என்பார் என்னை அழைத்தார், ஏன் என்னை நீ தெரிந்தார், என் வாழ்வில் ஏன் நுழைந்தார், ஏன் என்னை நீ தெரிந்தார், என் வாழ்வில் ஏன் நுழைந்தார். உன்மாறாத அன்பில் மகிழ் ஒன்று
ஒன்று கண்டேன் தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். வந்தாரை இன்முகத்துடன் வரவேற்பது நம் இந்திய நாட்டின் மரபாகும். அதுபோல் இந்த சுதந்திர விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரிய ஆற்ற இம்மேடைக்கு வரவேற்கிறேன் நிகழ்ச்சி செயலாளர் செல்வி ஷாலினி அவர்களை. Good morning, everyone. A very warm welcome to all present here. Freedom is not given, but it is rather taken. It gives me a great deal of privilege to deliver the welcome address on this year Independence Day. I would like to begin my welcoming Reverend Father Rector Anthony Robinson S.J., Reverend Father Secretary Dr. B. Jayaraj S.J., Reverend Father Principal Dr. Louis Orokiraj S.J., and the Deputy Principal Dr. J.A. Charles. I would also like to welcome the Chief Guest Dr. Pearline Paulraj, the Department of English. I would like to extend my greetings to the guest of honor, Mr. B.V. Tiruthuve-Raja, Lab Assistant and Special Grade. It also gives me a great pleasure to welcome all the teaching and non-teaching staff of Loyola College. And last but not the least, the student volunteers involved in conducting this event. Once again, welcoming all. Thank you. Thank you, Shalini, for the warm welcome. It is now time to honor the esteemed personalities who have graced this occasion with their presence. I request Reverend Dr. S. Maria Pakyum, to our campus minister, to honor our chief guest. I now request Reverend Father V. Sahayaraj S.J., Director of PULC, to honor the guest of honor. To introduce our guest of honor, I now call upon Frank Alvin, Media Secretary of Loyola Students' Council. இளம் வயது முதல் வயது முதிர்ச்சி அடையும் வரை ஒரே நிறுவனத்தில் பணியாற்றியவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஏன் நேரில் கூட சந்தித்திருப்போம். ஆனால் அப்படி ஒருவரே விழாவிற்கு விருந்தினராக வந்திருப்பதை கண்டதுண்டா? ஆம், நம் விழாவின் சிறப்பு விருந்தினரே அந்த புகழுக்கு சொந்தக்காரர். தன்னுடைய 22 வயதில் பதிவரை எழுத்தாளராக தொடங்கி நூலக அலுவலராகவும் வேதியியல் ஆய்வக உதவியாளராகவும் 1/4 நூற்றாண்டிற்கும் மேல் குறிப்பாக 38 ஆண்டுகள் நம் கல்லூரியில் பணியாற்றியுள்ளார். இங்கு உள்ள மரங்களின் வயதை விட இவரின் அனுபவம் அதிகம். நூலகத்தில் இவரின் விரல்கள் படாத நூல்களும் இல்லை, நம் வளாகத்தில் இவரின் பாதம் படாத இடமும் இல்லை. வேதியியல் துறையில் 1999 முதல் இன்று வரை ஏறத்தாழ 25 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். வேதியியலில் ஒரு புலனத்துடன் மற்றொரு புலனம் சேரும்போதுதான் அதிசயம் நடக்கும். அதுபோல நம் லயோலா கல்லூரியுடன் இவர் சேர்ந்ததும் ஒரு அதிசயமே. இருந்தும் இப்படிப்பட்ட மாமனிதரை வரும் அக்டோபருடன் பிரிய போகின்றோம் என்று நினைக்கையில் அனைவருக்கும் மனம் கணக்கிறது. இத்தகைய மாமனிதரை கௌரவப்படுத்தும் வகையில் திருத்துவராஜா அவர்களை இந்த சுதந்திர தினத்தின் சுதந்திர கொடியை ஏற்ற அழைத்ததில் மகிழ்ச்சி அடைகின்றோம். Thank you, Frank. It is now time for the most awaited moment of the day, the hoisting of our national flag. I request our guest of honor, Mr. B.V. Tiruthuve-Raja, Lab Assistant Special Grade, to do the honors.
Ladies and gentlemen, please remain standing as the LCPA performs our national anthem. नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गाहे तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे I now invite Madhurima N, Associate Secretary, Shift 2 of the Loyola Students' Council, to lead us in the National Pledge. Please repeat after her. I request you all to please stand. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall give respect to my parents, teachers, and all elders, and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. நன்றி. அடுத்ததாக ரெவரண்ட் ஃபாதர் மரியா பாக்கியம் அவர்களை இம்மேடைக்கு அழைக்கிறேன் சிறப்புரையாற்ற. எல்லா புகழும் இறைவனின் அதிமிக மகிமைக்கே, பாரத தேசம் இந்தியாவின் நன்மைக்கே. பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்கள், தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு சபை குழுமத்தின் சார்பாகவும் அதிபர் தந்தை, செயலர் தந்தை, முதல்வர் தந்தை மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற இயேசு சபை அருள் சகோதரர்கள், அருள் தந்தையர்கள் சார்பாக ஒவ்வொருவருக்கும் 78வது சுதந்திர தின வாழ்த்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நாடும் சமயமும் பண்பாடும் அடிமையாக வைத்திருந்த தேசத்திலே ஒரு மனிதன் ஒரு கன்னி மரியிடம் பிறந்து அவர் அந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காகவும் சமயத்திலிருந்து விடுதலை விடுவதற்காகவும் தன் உயிரை கொடுப்பதற்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை, இதை நினைவாக செய்யுங்கள், இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி தன் உயிரை சிலுவையிலே மாய்த்து உயிர்த்தவர். அவர் உயிர்த்து வந்ததற்கு காரணம் ஆண்டவருடைய அருளும் திட்டமாக இருந்தாலும் அன்னை மரியாள் என்ற ஒரு தாய் ஆமேன் என்ற ஆண்டவருக்கு சொன்னதால் அந்த நாட்டிற்கு மட்டுமல்ல, மண்ணிற்கு மட்டுமல்ல, மண்ணிற்கும் ஆன்மாவிற்கும் விண்ணிற்கும் விடுதலை தாயான இந்த ஒரு புனிதமான நாள், ஒரு சுதந்திரமான நாள். அன்று இறைவன் இறைமகன் சொன்னார், இதை நினைவாக செய்யுங்கள் என்று.
இன்றைய சுதந்திர நாள் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது நினைவாக செய்யுங்கள் என்று. நினைவு என்றால் பல 100 ஆண்டுகளாக சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும், குழந்தைகள் சுதந்திரமாக படிக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும், உரிமைகள் வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் போராடினார்கள். நம்முடைய முன்னோர்கள் லட்சக்கணக்கான மக்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். இன்று நாம் நினைவாக அவர்களை நாம் நினைத்துக் கொள்கின்றோம். அவர்கள் செய்த விடுதலைக்கான வேட்கை தியாகங்கள் அனைத்துமே நாம் நினைவாக செய்ய வேண்டும். We need to remember the sacrifice made by our own Indians for the freedom of our people. The spirit of the freedom is making others happy, and we need to continue to be free, not only the external factors but the internal factors. லோயோலா இக்னாசியா சொல்லுவார், ஒரு மனிதன் அடிமையாக இருப்பது புறத்திலே உள்ள காரணிகளால் மட்டுமல்ல, அகத்திலே உள்ள அடிமைத்துவ எண்ணங்களால். இன்றைய நாட்டிலே இளையோர்களும் சரி, முதியோர்களும் சரி, இந்திய மக்கள் ஊடகத்தால் அடிமையாகி இருக்கிறார்கள். ஊடகமும் உண்மையும் உரிமையை பேசாமல் அவை அடக்கி வைக்கின்றது. அதே போல மதுபான கடைகளும் சமயத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகளும் பெற்ற சுதந்திரத்தை அனுபவிக்க விடாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். லோயோலா கல்லூரி ஒவ்வொருவரையும் அழைப்பது, வெளிச்சங்கள் வெளியே வர வேண்டும். அந்த வெளிச்சங்கள் வெளியிலிருந்து உள்ளே வருவதில்லை, உள்ளுக்குள் இருக்கின்ற வெளிச்சம் வெளியே வர வேண்டும். லெட் யுவர் லைட் ஷைன் என்பது மக்களுடைய வாழ்வும் அங்க மனதிலே சுதந்திரமாக முடிவு எடுக்கவும் என் மண்ணையும் பாரத தேசம் காக்க வேண்டும் என்றால் இந்த விடுதலை பெற்ற தியாகிகளை நினைத்து பார்க்க வேண்டும். அதை நினைவாக செய்வது அவர்கள் செய்த தியாகத்தை மட்டும் நினைப்பதல்ல, அவர்கள் விட்டு சென்ற அந்த உரிமை வேட்கையை, சுதந்திர தினத்தை ஒவ்வொரு நாளும் நமதாக்குவோம். அதற்காக அன்னையை நேசிப்போம், பாரத அன்னையை நேசிப்போம், அகில உலகையும் நேசிப்போம். அதற்கான விதத்திலே ஒவ்வொருவருக்காக வாழ்த்துக்களை கூறி என்னுடைய வாழ்த்துரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்த விருந்தினரை அறிமுகம் செய்து வைக்க இம்மேடைக்கு வருகிறார் செல்வன் ஹரிஷ் அவர்கள். Esteemed dignitaries, faculty, staff and dear students, it is my privilege to introduce you a distinguished academic and dedicated educator, Dr. Pauline Paulraj, as we commemorate the 78th anniversary of India's independence. Dr. Pauline, a scholar of English literature, has enriched our Loyola College for over 2 decades with her profound knowledge and unwavering commitment to teaching. Her academic journey is a testament to her perseverance and passion for learning. She holds multiple degrees, including a doctorate in literature, and has graced various institutions with her expertise. Dear Pauline, contributions extended beyond the classroom. Her published articles such as Expanding Territories and John D. Brito, A Gift, reflect her scholarly pursuits and dedication to sharing her insights with the academic community. As we celebrate India's freedom, let us draw inspiration from Dr. Pauline Paulraj's unwavering commitment to education and her pursuit of knowledge. May her example ignite that spirit of learning and exploration within each one of us. Thank you, ma'am. Thank you, Arish. We are honored to have you with us, ma'am. I request you to address this gathering as our chief guest. The stage is all yours. Reverend Father Rector, Father Secretary, Father Principal, Father Maria Bhagyam, Father Sahayaraj, Deans, Vice Principals, officials, professors, teaching and non-teaching staff, and my dear students. It is an honor and a privilege to be with you here celebrating this Independence Day. This is an opportunity for us to celebrate not only our past, but also to remember the role each of us play in shaping our future. Let's honor this day with gratitude and a commitment to our shared ideals. I just want to read out this poem of Rabindranath Tagore, which I enjoyed teaching throughout my career. And this poem, of course, I think I could, if I'm given this poem, I think I could go on teaching for a whole semester. Just a few lines of the poem, I'm going to read it out. Where the mind is without fear and the head is held high, where knowledge is free, where the world has not been broken up into fragments by narrow domestic walls, where words come out from the depth of truth, where tireless striving stretches its arms towards perfection, where the clear stream of reason has not lost its way into the dreary desert, sand of dead habit, where the mind is led forward by thee into ever-widening thought and action, into that heaven of freedom, my Father, let my country awake. Rabindranath Tagore's poem, Where the Mind is Without Fear, is a powerful call for freedom
and enlightenment. And it resonates deeply in today's context. Each line of this verse reflects a vision for an ideal society, but I am going to take up only one line, where tireless striving stretches its arms towards perfection. Freedom fighters of our nation have strived towards perfection through strategic planning, sacrifices, unity and solidarity, non-violent resistance, moral courage, self-discipline, resilience, and strategic communication. Their lives continue to inspire us. Loyola College believes in optimizing the potential and competency of youth about critical thinking, academic quests, and extension activities. Pursuit of excellence is our core value. It is an act of stretching your boundaries and pushing yourself beyond your comfort zone and not settling for mediocrity. The phrase where tireless striving stretches its arms towards perfection can be interpreted in several contexts, each reflecting different aspects of human endeavor and aspiration. In the context of personal development, where tireless striving stretches its arm towards perfection, represents an individual's relentless pursuit of self-improvement and excellence. Tireless striving symbolizes the constant effort and dedication one puts into personal goals, such as learning new skills, overcoming personal limitations, or achieving personal milestones. The arms stretching towards perfection suggests that while perfection may be an ideal or a distant goal, the process of striving is what fosters growth and advancement. In a workplace setting, this phrase refers to the dedication employees or leaders show in their careers. It describes the ongoing pursuit of excellence in their field, striving to innovate, improve practices, or achieve high standards of performance. Here, perfection might be seen as the highest level of achievement or a benchmark of quality while tireless striving emphasizes the commitment to reaching or exceeding these standards. In the realm of art or creative expression, even in your own kitchen, you must have seen your mom, after finishing a dish, how she takes a spoonful of it and puts it in her palm and then tastes it for its consistency, flavor, and she hopes that her family would enjoy the meal. Similarly, an artist or a creative or one who creates something, a music director, a composer. This phrase can illustrate the artist's journey towards creating a masterpiece. Artists often engage in relentless practice and exploration to achieve their vision of perfection, whether in technique, concept, or emotional impact. The arms stretching towards perfection metaphorically represents the artist's continuous efforts to refine their work and push the boundaries of their craft. For researchers, this phrase captures the persistent effort to advance knowledge and understanding. Scientific progress often requires rigorous experimentation, constant questioning, and an unwavering commitment to uncovering the new truths. The quest for perfection in this context might be the pursuit of more accurate theories, breakthrough discoveries, or solutions to complex problems. Tireless striving indicates the relentless pursuit of these goals despite challenges and setbacks. In the context of social activism or societal improvement, this phrase reflects the ongoing efforts to create a more just and equitable society. Activists and reformers might be seen as stretching their arm towards perfection in their quest to address injustices, advocate for human rights, and implement positive change. In fact, the core value is social equity. Tireless striving represents the enduring commitment to these causes, even when the ideal state of society may seem distant. Today, this line taken from the poem of Rabindranath Tagore, where tireless striving stretches its arm towards perfection, resonates with the ongoing pursuit of personal, professional, and societal progress, emphasizing perseverance and dedication in striving for higher standards and ethical practices.
Let us tirelessly strive towards perfection. Between thousands of yesterdays and millions of tomorrows, there is only one today. Make the most of it. Happy Independence Day. Thank you. Thank you, ma'am, for sharing those wonderful and inspiring words. I now call upon Vice President Shift 1, Dr. Gautam, to honor Havildar Rathod Manoj from 13 TN Battalion, NCC. Thank you, sir. We now have a special performance that embodies the spirit of patriotism. Please enjoy a soulful rendition of Vande Mataram on the saxophone. I now request Father Maria Bakim to honor our chief guest for today, Mr. Anand, Chief Opera Superintendent. Thank you, sir. I request you to be please seated. As we celebrate the freedom of our nation, it is also time to celebrate the spirit of sportsmanship. We now move on to the inauguration of the Bertram tournament, led by our Department of Physical Education. I now request the Dhyaneshwar, Sports Secretary of the Loyola Students' Council, to welcome our chief guest. I take great pleasure in welcoming our chief guest, Mr. Anand, Chief Office Superintendent, ICF, for the inauguration of the 90th Veteran Memorial Tournament. Mr. Anand is the current coach of the ICF ball badminton team. He is a 10-time senior national champion in ball badminton and was awarded the prestigious Star of India 3 times. Our esteemed chief guest is also one of our own, a Loyola, who pursued his BA and MA Economics in Loyola from the year 1987 to 1992. Thank you, sir, for gracing this event with your presence. Once again, I would like to extend a warm welcome on behalf of the Loyola family. Now, I call upon our chief guest to share a few words with the gathering. அனைவருக்கும் காலை வணக்கம். மரியாதைக்குரிய நம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் நமது சுதந்திர தின விழாவில் ஏற்பாடு செய்திருந்த அனைத்து கோஆர்டினேட்டர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு விஜயகுமார் சார் அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிகப்பெரும் விழாவிலே மிகப்பெரிய நமது கல்லூரியிலே என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்காக
நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதைவிட பெருமையாக நான் கூறிக் கொள்வது என்னவென்றால், இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவன் என்பதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். நம் கல்லூரியை பற்றி எனக்கும் இங்கே சேர்வதற்கு முன்பு ஒன்றும் தெரியாது. நான் ஏதோ ஒரு ஊரிலிருந்து ஹாஸ்டல் வந்து சேர்ந்தேன். விளையாட்டு மட்டுமே இந்த கல்லூரியில் எனக்கு தெரிந்து, அதனால் இங்கே ஸ்போர்ட்ஸ் அட்மிஷன் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வெறும் விளையாட்டை மட்டும், அதை மட்டும் சொல்லிக் கொடுப்பதில்லை. இந்த கல்லூரி தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை, நான் வருங்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் படிக்கும்போது ஒன்றும் தெரியாது. படித்து முடித்து வெளியே வருகின்ற பொழுதுதான் இந்த கல்லூரியினுடைய பெருமை தெரிகிறது. நான் தனியாக இருந்து எப்படி இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும் என்பதை நான் எனக்கு உணர்த்தியது இந்த கல்லூரி படித்த 5 ஆண்டுகள் தான். பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் நான் இங்கே படிக்கின்ற பொழுது யாரும் எனக்கு தெரியாது. நான் தனியாக தான் படித்திருந்தேன். இங்கே ஹாஸ்டல் இருந்து படித்து விளையாடினேன். நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் வெளியே செல்கின்ற பொழுது இதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற பொழுது, நான் சட்டக்கல்லூரியிலும் படித்தேன். அதற்கப்புறம் என்ன செய்யலாம், எடுத்தது என்ன செய்ய, சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் தேர்வு கிடைத்தது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலும் ஐசிஎஃப்பிலும் எனக்கு விளையாட்டு போட்டிகளில் அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. இதெல்லாம் நான் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஏதோ ஒரு நான் விளையாடுகின்றதால் எனக்கு கிடைத்ததாக தோன்றவில்லை. இங்கு படிக்கின்ற பொழுது இங்கு நான் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அங்கு கை கொடுத்தது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. இங்கே இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் வருங்காலத்திலே மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள் வருவார்கள் என்பது நல்லா தெரியும். அதே போல இந்தியாவில் இருந்து இருக்கின்ற அனைத்து விளையாட்டு நிறுவனங்களாக, அதாவது ரயில்வேஸ், ஏர்ஃபோர்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் மற்றும் அனைத்திலும் கேட்டால் லயோலாவை சேர்ந்தவர் தான் அதிகமான விளையாட்டு வீரர்கள் அப்பாயிண்ட் ஆகியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய நமது கல்லூரிக்கு கிடைத்த பெருமை. இன்றொன்றையும் கொள்ள வேண்டும். இங்கே நான் படிக்கின்ற பொழுது படிப்பை மட்டும் நான் நினைத்து படிக்கவில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் விளையாட்டுக்காக தான். ஆனால் என்னையும் படிக்க வைத்தார்கள். அதாவது எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட இங்கே லயோலா கல்லூரியில் வந்து நிறைய பேர் தமிழ் மீடியம் படித்து கொண்டு வந்திருக்கிறோம். என்னோட கூட படித்தவர்கள் எல்லாம் ஏபிசிடி வேற எதுவும் தெரியாது ஆங்கிலத்தில் என்று இருக்கோம். ஆனால் இங்கே கல்லூரியிலிருந்து முடித்து போகின்ற பொழுது அவர்கள் ஒரு சிறந்த, அதாவது தன்னம்பிக்கையோடு தைரியமாக பேசுகின்ற திறமையை கொடுத்தது இந்த கல்லூரி. அதற்காகவும் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதுவும் இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கல்லூரியை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் நமக்கு வாய்ப்பளித்த இந்த கல்லூரியில் முதல்வர்கள், நமது மாணவ செல்வங்கள், விளையாட்டு வீரர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வருங்காலில் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களாக நீங்கள் திகழ வேண்டும். பல நல்ல இடங்களிலே அட்மிஷன் அப்பாயின்மெண்ட் கிடைத்து நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அப்பொழுது I declare the 19th Bertram Memorial Tournament 2024 open. Thank you, sir, for sharing your thoughts on this momentous occasion. I would now like to invite the chief guest to distribute the balls to the teams.
அனைவருக்கும் நன்றி. மேடையில் உள்ள அனைவரும் அமர்வோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லதை அன்றை மறப்பது நன்று. இத்தகைய கூற்றினை நினைவுகூரும் விதமாக நன்றி உரை ஆற்ற வருபவர் மிகவும் முக்கியமானவர். ஆம், தாய்மை குணம் கொண்டிருந்தார் அவள் தாய், அரவணைப்பு குணம் கொண்டிருந்தால் அவர் தந்தை. இத்தகைய இரண்டு பண்புகளையும் கொண்டிருந்தால் அவர்தான் தலைவன். ஆம், அத்தகைய தலைவனை நம் லயலா கல்லூரி மாணவ பேரவையின் துணைத் தலைவர் செல்வன் நவீன்குமார் அவர்களை நன்றி உரை ஆற்ற இம்மேடைக்கு அழைக்கிறேன். Good morning to everyone. As we come to the close of our Independence Day celebration, it is my honor and privilege to extend our heartfelt gratitude to all who made today's program memorable one. Firstly, I'd like to express our deepest appreciation to our chief guest, Dr. Perlin Paulraj and Mr. Anand D, and the guest of honor, Mr. B.V. Tiruthuva. Your inspiration, words and pressures have the greatest enrich our understanding of Independence Day celebration. We are truly grateful for the time and effort you took to join us today. A special thanks to our Rector, Reverend Dr. Anthony Robinson S.J. Secretaries and Correspondent, Reverend Dr. B. Jayaraj S.J. Principal, Reverend Dr. Louis Arokyaraj S.J. Deputy Principal Dr. J.A. Charles, who are in absentia, the Campus Minister Reverend Dr. Maria Pakiyam S.J., the Director of PULCS Reverend Dr. V. Sagaraj S.J., Vice Principal, Deans, Directors, HOD, Coordinators and Staffs, to our students' performance and speakers. Your talents and dedication have added and vibrate and teaching the definitions of the celebration. Each of you contributed to making this day truly special. Our heartfelt thanks to FLOS, NCC, NSS, Loyola Grass Band, LCPA Music and maintaining team and managing team of Eat Right. I could also like to extend our thanks to organizing committee and volunteers could have worked to behind the scenes to ensure everything went smoothly. Your hard work and commitment and deeply appreciated. Finally, big thank you to all of you for your pressure and participation. Your support is what truly makes this event meaningful and successful. As we conclude, let us carry forward the spirit of Independence Day and unity. May we continue to the work towards fulfill with the hope and progress. Thank you all once again. Have a wonderful day. Thank you, Naveen, and thank you everyone for being part of this memorable celebration. Let us carry the spirit of freedom and responsibilities in our hearts as we move forward.